நெல்லி மரத்தை நடுவீங்க. அதை சுற்றி ஒரு 5 கிலோ மண்புழு எருவை போட்டுட்டு ஒரு 4 மண்புழுவை உள்ளே போட்டு ஒரு அரை அடி உயரத்துக்கு இலத்தலை சரிகள் அல்லது வைக்கோலை போட்டு மூடிட்டு தண்ணியை விட்டிங்கன்னா 6 மாத்தையில வளர வளைக்கு 3 மாத்தையில வரும். அந்த மண்புழு என்ன செய்யுது அப்படின்னாக்கா சுரங்கம் பண்ணுது. அது சுரங்கம் பண்ணும்போது இந்த பனித்தண்ணி மழை தண்ணிலாம் கீழே 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 போகுது. அது அப்போ அந்த வேர் ஆழமாக போய் பரவலாக போய் நிறைய இடத்துல இருந்து தன்னுடைய சத்துக்களை எடுத்துக்குது. ஆகையினால வலுவாக நிற்குது, நிறைய காய்க்குது, எல்லாம் வேகமாக வளருதுன்னு. மழை நேரத்தில் தண்ணி பாய்ச்சும் போது கரைச்சி கீழே போகிற சத்துக்கள் இருக்குல்ல, அதை மேலே மேலே கொண்டாந்து கொட்டுது. நம்ம யூரியா தாக்கில் 46% நைட்ரஜன் தான் இருக்கு. ஆனால் மூச்சை எடுத்து வெளியில் விடுறீங்க பாருங்க, அதில் 79% நைட்ரஜன் இருக்கு. மூட்டையில் இருக்கிறத கொட்டிட்டீங்கன்னா சாக்கு காலி. ஆனால் நீங்கள் 79% எடுத்துக்கிட்டீங்கன்னா மறுபடியும் 79% இருக்கும். அதான் இயற்கை வழியது. அந்த காற்றுல இருக்கிற நைட்ரஜனை பூமியில எடுத்து நிறுத்துற வேலையா இந்த மண்புழு செய்யும். பூமியில ஈரமும் இருக்கணும், காத்தும் இருக்கணும். வேறு சுவாசிக்குது, அதனால காத்து இருக்கணும். வேறு தண்ணியை உறிஞ்சது, அதனால தண்ணி இருக்கணும். இந்த தண்ணியும் காத்தும் ஒரே இடத்துல இருக்காது. இப்ப தண்ணிக்குள்ள உள்ளவங்க செத்து போறாங்க, ஏன்னா காத்து இல்லை. பாலைவனத்துல ஆள் இல்லை, ஏன்னா அங்க தண்ணி இல்லை. ரெண்டும் ஒன்னா வைக்கிறது கஷ்டம். அந்த ஒன்னா வைக்கிறத மண்புழு செய்யுது. மேலே கொண்டாந்து கொட்டும்போது குருணையா கொண்டாந்து கொட்டுது. அதில் சின்ன ஓட்டையிலாம் காற்றும், பெரிய ஓட்டையெல்லாம் தண்ணி இருக்கு. இதை ஏர் வாட்டர் பேலன்ஸ் இங்கிலீஷ்ல எழுதிட்டு கிடக்குறாங்க. நம்ம வைத்தியரை கேட்டா சொல்றாரு, வாதம் பித்தம் கவனம் 3 இருந்தா உடம்புல உயிர் இருக்கும். 2 இல்லை 3 இருக்கணும். காத்து நெருப்பு தண்ணி, காத்து நெருப்பு தண்ணி, காத்து நெருப்பு தண்ணி சீரா இருந்தா